ஆண்டவராகிய கர்த்தருடைய நாமத்தில் உங்கள் அனைவரும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த சனிக்கிழமை காலையில் நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று காலை சபையில் சகோதரிகளின் ஐக்கிய கூட்டம் நடைபெற இருக்கிறது. எல்லா சகோதரிகளும் வந்து பங்கெடுக்கத்தக்கதாக உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். யோபின் புஸ்தகம் 4-5 அதிகாரத்தில் எலிப்பாஸ் என்பவன் பேசுகிறான். இந்த எலிப்பாஸ் என்பவன் யார் என்று கேட்டால், யோபு மிகவும் தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்து தவிக்கின்ற வேளையில் அவனுக்கு ஆறுதல்கள் சொல்லத்தக்கதாக வந்ததான 3 பேரில் ஒருவன். இந்த எலிப்பாஸ் 4-5 அதிகாரங்களிலே பேசத் தொடங்கி அவன் நிறைய காரியங்களை பேசுகிறான். ஆனால் அவன் பேசின காரியங்களில் சில உண்மையான காரியங்கள் உள்ளது. இதெல்லாம் யோபின் மனதை மிகவும் காயப்படுத்தக்கூடிய காரியங்களாக இருந்தாலும் some of the statements are really true. அப்படி சொன்னதான ஒரு காரியம் என்னவென்று கேட்டால், 18ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர் காயப்படுத்துகிறார், ஆனால் அவர் காயம் கட்டுகிறார். அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. 6 இக்கட்டுகளுக்கு உம்மை நீங்களாக்குவார், 7ஆவதிலும் பொல்லாப்பு உம்மை தொடாது. இவர்கள் யோபுவை குற்றப்படுத்தும்படியாய் பேசின காரியங்களானாலும் தேவனாகிய கர்த்தரை குறித்து பேசுகிற காரியங்கள் அவைகள் சரியாய் பேசுகிறார்கள். ஸோ எலிப்பாஸ் என்ன சொல்லுகிறான்? தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சர்வவரருடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாதிரும். அவர் காயப்படுத்துவார், ஆனால் அவர் காயப்படுத்தினால் அவரே காயம் கட்டுவார். அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. கடந்த வாரத்தில் நான் தேவனுடைய ஆலயத்தில் பேசும்போது தேவன் நீதிமானை சோதித்து அறிகிறார் என்ற தலைப்பில் பேசினேன். எந்தெந்த காரியங்களிலெல்லாம் கர்த்தர் அவனை சோதிக்கிறார் என்று சொன்னேன். அதாவது கர்த்தர் சோதிக்கிறவர் அல்ல, சோதனை அனுமதிக்கிறவர். எதற்காக என்று கேட்டால், நாம் நிலைமையை காட்டிலும் அடுத்த ஒரு லெவலுக்கு நாம் ஏறி வரும்படியாய் அவர் நமக்கு சோதனைகளை அனுப்புகிறார். ஆலயத்தில் நான் சொன்னது போல, ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு பரீட்சை வைக்கிறார்கள். அதனுடைய காரணம் என்ன? 10ஆம் வகுப்பிலிருந்து 9ஆம் வகுப்பு போகும்படியாய் அல்ல, 10ஆம் வகுப்பிலிருந்து 11ஆம் வகுப்புக்கு போகும்படியாய் ஆண்டவராகிய கர்த்தர் சில சந்தர்ப்பங்களிலே நமக்கு எப்படிப்பட்டதான சோதனைகளை அனுமதிக்கிறார். அடிக்கிறார், காயப்படுத்துகிறார், ஆனால் அவரே காயம் கட்டுவார். வேறொரு காயத்தை கட்ட மாட்டார். அடிக்கிறார், அவருடைய கையே நம்மை ஆற்றுகிறது. காலவேளையில தேவனாகிய கர்த்தர் நம்மை நடத்துகிற வழி எப்படிப்பட்டதாக இருந்தாலும் ஒரு காரியம் மறந்து விடாதீர்கள், அவர் எதை செய்தாலும் நமக்கு நன்மையாய் செய்கிறவர். ரோமர் 8:28 சொல்வது போல, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலும் நன்மைக்கு எதுவாய் நடைபெறுகிறது. இந்த காலவேளையில கர்த்தருடைய கை நம்மை அடித்தால் அவருடைய கையே நம்மை ஆற்றும், சுகமாக்கும். அவர் காயப்படுத்தினால் அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். தேவன் ஒன்றையும் நமக்கு தீமையாய் அனுமதிக்கிறவர் அல்ல, நம்முடைய வாழ்க்கைக்கு நன்மையாய் செய்கிறவர். அப்படிப்பட்டதான ஒரு நன்மை இந்த காலவேளையிலே அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. பரிசுத்த பிதாவே, இன்றைக்கு தந்த இந்த வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றி. இந்த வார்த்தைகளின் மூலமாய் கர்த்தாவின் நீர் எங்களை அடித்தாலும் எங்களை அரவணைக்கிறவர், எங்களை காயப்படுத்தினாலும் எங்களுடைய காயங்களை ஆற்றுகிறவர் நீர் ஒருவரே. இதை அறிந்து உடைய சன்னிதானத்தில் எங்களை கர்த்தாவை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த வார்த்தைகளின்படியே கர்த்தர் நம்மை நடத்த கர்த்தர் நமக்கு உதவிசுவராக. God bless you abundantly again and again and again and again. Amen.